அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. ஒரு சில நேரம் தான் என்னால் பதில் சொல்ல முடியுது. ஏன்னா கால்ஸே புக்கிங் பார்த்திங்கன்னா 3-4 மாதத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமே இருந்தாலும் சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம் போட்டு நம்ம சுவாமியை நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அதில் நம்ம இறைவனிடம், அம்பாளிடம் நம்ம உத்தரவு கேட்டு உங்களுக்கு பலனை சொல்லுவோம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 கடகத்துக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதங்களா 12 ராசிக்காரர்களுக்கும் சில ஏற்றத்தையும் சில மாற்றத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கோச்சார கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் பாவ கிரகமான ராகுகேதுடைய அமைப்பு, அதே போல் சனிபகம் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஒரு சுபகிரகத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ சொல்லுவோம்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் என்னதுங்க, விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறோம். அப்போ அது பாழா போகுமா அப்படிங்கிறது கிடையாது. சில குறைகளை அந்த ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு தன் வீட்டுக்கு உச்சம் பெற்று அமரும் பொழுது அது எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். ருணரோக சத்துஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 6ஆம் பாவகமாக எடுக்கிறோம். அப்போ அதில் இந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகுனா அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு போகும். அப்போ பார்த்தீங்களா, ஒரு குறையையும் அவர் ஒரு அதிகப்படுத்தி அதில் ஒரு நிறைவை சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/6/2026 விருச்சிக ராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. உடம்பு படுத்துச்சு, குழந்தைகள்னால பிரச்சனை, ரொம்ப ரொம்ப தொழில் அடி, இது மாதிரி பல சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாமே சரியாகுமா மேடம்? கண்டிப்பாக குரு பெயர்ச்சி கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம், விடிவு காலம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கிய குருவாக வரக்கூடிய 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு 90% சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரித்தானவர் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஏன்னா தனுஷுக்கும் மீனத்துக்கும் உரித்தானவர். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய விஷயங்கள் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமோகமாக விருச்சிகத்துக்கு நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயமா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கடகத்திலேருந்து உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே போல் 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வீட்டை உங்களுடைய இடத்தையே பார்க்கறனால அதிர்ஷ்டம் வரும், இந்த லாட்ரி யோகம் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். அப்போ எந்தெந்த விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்கணும், தந்தை வழி, தாய் வழியில் சொத்து பிரச்சனையோ, குலதெய்வத்தில் ஏதாவது விஷயங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்க, வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் சரி பண்ணிடணும். பெற்றோர் அப்படிங்கிற வழியில் சில பிரச்சனைகளோ ஒரு சண்டை சச்சரவுகளோ சரியாகக்கூடிய காலகட்டம். ஆனால் பொண்ணும் பொருளும் பெண்களுக்கு நல்லபடியாக சேரக்கூடிய காலமாக இருக்குது விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அஷ்டமத்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கும் பொழுது பல பிரச்சனைகள்லேருந்து ஒரு அதிசாரமாக வெளிவரக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ சிம்மத்தில் நடுவில் போயிட்டு வருவார் அக்டோபர் மாதம். ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குரு என்ன கொடுப்பார்? தொழிலை கொடுப்பார், குழந்தையை கொடுப்பார். ஏன்னா புத்திரக்காரகர். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணத்தை தருவார். இதை நம்ம ரொம்ப கவனமாக எடுத்துக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிரகத்தையுடைய அடிப்படையில் அவங்க அப்படியே அந்த 3 நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டே வருவார். அடுத்தது என்ன பண்ணுவார்? பார்வையாக 5, 7, 9 பார்ப்பாங்க. இதெல்லாம் அந்த பார்க்கக்கூடிய இடத்த அந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி, ஆரோக்கியமான விஷயங்கள், என்னென்ன தடையாக இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் உடச்சி எரிந்து குரு கோடி நன்மையை கொடுப்பார். ஏன்னா இந்த வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க.
இது செவ்வாயுடைய இடம். அப்போ செவ்வாய் என்ன ஆகுங்க, ஒரு வேகத்தையும் ஒரு விஜயத்தையும் ஒரு வெற்றியையும் ஒரு கல்யாண பாக்கியத்தையும் கொடுக்கும். அப்போ குரு செவ்வாய் என்னது மங்களக்காரகமாக மங்கள விஷயங்கள் நடக்க உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கலாம், அல்லது உங்களுக்கே டீனேஜாக இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. செவ்வாய்ங்கிற ஒரு ரத்தபந்த உறவுங்க. அப்போ அது என்னது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கூட கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இத்தனை விசேஷமான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு முறை வன்னி மரம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு பிரசித்தர் பெற்ற கோயில் இருக்குது. இப்போ சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா மருந்தீஸ்வரர் கோயிலில் வன்னி மரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாகமெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வன்னி மரம் அல்லது விருஷமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் குருவாக, இப்போ ஆலமரமே எடுத்துக்கலாம், இது மாதிரி குருவாக நினைத்து அங்கே அந்த 3 தடவை சுற்றி நெய் தீபம் 5 தீபம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும். பூக்கள் வாங்கி வில்வ இலை வாங்கி சிவனுக்கு வழிபாடு எடுத்துங்க. ஆரோக்கியமாக இருக்கும். வைத்தியநாத சுவாமியவோ அல்லது மருந்தீஸ்வரர் கோயிலுக்கோ போயிட்டு விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே வழிபாடு எடுத்துக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியமான விஷயங்கள் சரியாகும். அதே போல் என்னென்ன தேவைகள் இருந்துச்சோ அதெல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு ஈசன் தருவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.